திமுக ஜென்சி நிர்வாகி அன்பானந்தம் வீட்டில் போலீசார் நள்ளிரவில் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி பகுதியில் திமுக ஜென்சி நிர்வாகி அன்பானந்தனை கைது செய்ய நள்ளிரவில் போலீசார் தீவிர முயற்சியில் ஈடுபட்டதாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயபிரபாகரன். வணக்கம். விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது தமிழக முதல்வரை விமர்சித்து வீடியோ பதிவிட்ட திமுக நிர்வாகியை நள்ளிரவில் கைது செய்ய போலீசார் அங்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராயகோட்டை அருகே உள்ள கோடம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் திமுகவின் விவசாய அணி மாநில துணை செயலாளர் அரியப்பன். இவரது இளைய மகன் அன்பானந்தம் திமுகவின் ஜென்சி ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினராக சமூக வலைதளங்களில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று தமிழக முதல்வர் விஜய் பிறந்தநாள் கொண்டாடியது குறித்து விமர்சித்து வீடியோ பதிவிட்டிருந்த நிலையில் தேன்கண்டிக்கோட்டை டிஎஸ்பி ஆனந்த்ராஜ் தலைமையில் காவல் ஆய்வாளர் சசிகலா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட போலீசார் நள்ளிரவு 12:30 மணி அளவில் அன்பானந்தத்தை விசாரிக்க வேண்டும் என வந்த நிலையில் அவரது தந்தை அரியப்பன் மற்றும் தாய் சகோதரர்கள் ஆகியோர் அன்பானந்தம் இங்கு இல்லை, வாரண்ட் இல்லாமல் நள்ளிரவில் வந்து கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு போலீசார் விசாரணைக்காகத்தான் அழைத்து செல்கிறோம், அவரை வெளியே அனுப்பும்படி கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆனால் அன்பானந்தம் பெங்களூருவில் பணிபுரிவதால் அவர் இல்லை என தெரிவித்துள்ளனர். இருப்பினும் வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என போலீசார் தெரிவித்ததை அடுத்து வேப்பனப்பள்ளி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசாரிடம் என்ன வழக்கு, யார் புகார் கொடுத்தது என கேட்டு போலீசார் விளக்கமளிக்காமல் வீட்டை சோதனை செய்துவிட்டு மட்டும் சென்றுள்ளனர். அன்பானந்தம் இல்லாததை அறிந்த போலீசார் அவரது அரியப்பன் வீட்டிலிருந்து கிளம்பி சென்றுள்ளனர். முதல்வரை விமர்சனம் செய்த ஒரே காரணத்துக்காக போலீசார் அவரை கைது செய்ய முயற்சி செய்து வருவதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி விஜயபிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.